தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுவரை விஷயத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளன. உடனே தாவேகா சைட்லேருந்து பாருங்கள், தமிழ்நாட்டு விஷயத்துக்காக முதலமைச்சர் விஜய் முன்னெடுக்கும் விஷயத்துக்கு எதிர்கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு, இப்படி இல்லாமல் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பு. ரொம்ப உயிர் போகிற விஷயம் காவிரி விஷயம், மேகதாது விவகாரம் இருக்கும்போது தொகுதி மறுவரை விஷயத்துக்கு ஏன் விஜய் இவ்வளோ மெனக்கிறாரு அப்படிங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. இந்த கூட்டத்தை எதிர்கட்சி எம்பிக்கள் எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே இந்த டயத்தில் இது அரசியல் சார்ந்த விஷயம். இது ஒன் ஆஃப் த அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட இது உண்மையிலேயே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான். உண்மையிலேயே புறக்கணிக்க வேண்டியது தான். நீங்கள் மேகதாது விஷயத்துக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சட்டப்பேரவையில் முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் நீங்கள் மேகதாது விஷயத்துக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க. இதில் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறதையும் தெளிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க. தொகுதி மறுவரையிலையும் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறதை தெளிவுபடுத்தலை. இப்போ விஜய்கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பேசவே மாட்டேங்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடியும் இது மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மாநிலத்தோட நலன் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களோட வியூ என்ன, உங்களோட பார்வை என்ன, கருத்து என்னங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தவே இல்லை. இப்போ நீங்கள் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்த பிறகுமே அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமையே நீங்கள் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தானே பார்க்க போகிறோம். அப்படி தானே பார்க்க முடியும். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நீங்கள் தொகுதி மறுவரை விஷயத்துக்கு உடனடியாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன, இப்போ என்ன அப்படிங்கிறது தான். நீங்கள் கூட்டவே வேண்டாம், கூட்டக்கூடாதுங்கிறது இல்லை. தற்போதைய சூழல் என்ன, என் வீட்டை இடிக்க போகிறாங்க, எல்லார் வீட்டையும் இடிக்க போகிறாங்க அப்படின்னா எல்லா மக்களும் சேர்ந்து போராடுறது அப்படிங்கிறது அதுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கும். என் வீடு எரியுது அப்படின்னா அதை நான் உடனடியாக எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறத தானே நான் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ மேகதாது விஷயமும் காவேரி விஷயம் தானே உயிர் நாடியாக இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை எதையுமே கேட்க மாட்டேன். சம்மந்தமே இல்லாமல் இப்போ போய் நான் தொகுதி மறுவரை விஷயத்துக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நான் கூட்டுவேன், இப்போ எதிர்கட்சிகள் எல்லாரும் புறக்கணிப்பாங்க. இதை நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் மைலேஜாக எடுக்கிறதுக்காக பார்க்குறீங்களா? பாருங்கள், நான் மக்கள் நலன் சார்ந்து நான் ஒரு விஷயத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஆனால் எதிர்கட்சிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த கேள்வி எழுதில்லை. நீங்கள் இதை செகண்டரி ஆப்ஷனாக தானே நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு காவிரி, மேகதாது அப்படி தானே இருந்திருக்கணும். இந்த கேள்வி பொதுவாக எல்லாருக்குமே எழும் கேள்விகள் தானே. எல்லாருக்குமே இந்த கேள்வி எழும். அதைத்தான் நானும் ஒரு ஊடகவியலாளராக கேட்குறேன். சட்டப்பேரவையில் அமைச்சர் புசியானந்த் பேசும்போது கூட கர்நாடகாவுக்கே தண்ணி இல்லையா, நமக்கு எப்படி தருவாங்கங்கிற துணியிலலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இதை நீங்கள் காவிரி விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அது இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தண்ணியை, தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி நம்ம கேட்டுட்ருக்கோம். அவங்க நமக்கு சலுகை கொடுக்கல. அது நம்மளோட உரிமை பிரச்சனை. அப்போ அதை நம்ம எப்படி கையாளுறோம், ஒரு கவர்மெண்ட் எப்படி கையாளுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தீர்வு இல்லைங்கிறதுனால தான் சட்ட போராட்டங்கள் மூலமாக ஏதோ கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். சரியா? சட்ட போராட்டம் மூலமாக போராடிட்டு இருக்கும்போதே கர்நாடகா இவ்வளோ வேலைகள் பார்க்குது, வறட்சிங்குது, மழை இல்லைங்குது. அப்புறம் திடீர்னு தண்ணி நிறையா வந்தோடனே அடுத்த 2 நாள்லையே திறந்து விடப்படுது தண்ணி. இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடக்கிறத நம்ம உற்று நோக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப நீங்கள் சட்ட போராட்டம் மூலமாக அதை இன்னும் ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த தண்ணியை வாங்கணும்னு நம்ம சொல்லும்போது அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லும்போது நான் பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணேன். அது ஒரு வகையான இதுதான். ஒருவேளை அப்படி நான் பேச்சுவார்த்தைக்கு போய் அது அவமானகரமானதாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சிஎம் சொல்கிறார். நீங்கள் திரும்ப 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 ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். எதில் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணுமோ அது இதில் தான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி பல விஷயங்களில் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு பார்வை உண்டு, அதோட போகுதுன்னு விடலாம். இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயம், விவசாயிகள் பிரச்சனை, பல மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிற பிரச்சனை. வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எப்படி கையாண்டாங்கன்னு நமக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கணும். இப்போ எதிர்கட்சிகள் வலியுறுத்துகிறாங்க, உங்கள் கூட்டணி கட்சிகளுமே இதைத்தான் வலியுறுத்துவாங்க. இதில் உங்களுக்கு என்ன பெர்செப்ஷன் இருக்குது?
உங்கள் பார்வை உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட உங்களோட பேச்சு கர்நாடகாவுக்கு போக தான் நமக்குன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் எப்படி கேட்டு பெறுவீங்கன்னு உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி போய் நீங்கள் தொகுதி மறுவரைக்கான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கீங்கன்னா உங்களை என்ன சொல்கிறது? ஸோ இது தேவையான ஒன்று. இதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அவங்களோட ஆதரவை கேட்டு நீங்கள் இதுக்கு போய் டெல்லிக்கு போராடுறீங்க பண்ணுறீங்கிறதெல்லாம் செகண்டரி. நான் திரும்ப சொல்கிறது தான் இந்த செகண்டரி ஆப்ஷன். இது இரண்டாம் கட்டமாக தான் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் மேகதாது காவேரி விஷயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேசுகிறாங்க, இது சம்மந்தமாக டேட்டாவோட பேசுகிறாங்க. திமுக சைடில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இது சம்மந்தமாக பேசுகிறார். நீங்கள் எதிர்கட்சி சொல்லி நாங்கள் என்ன கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இதை அணுகிறீங்களா? இல்லை இதை பற்றி உங்களுக்கு புரிதல் இல்லையா? இல்லை இதை அரசியல் ரீதியாக உங்களுக்கு கையாள தெரியலையா? இதை நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதை கொடுங்க. காவேரி மேகதாது விஷயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கு தான் முதன்மை. இப்போ அதுதான் பற்றி எரிகிறது. தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லைங்கும்போது இப்போ நாங்கள் தொகுதி மறுவரை விஷயத்தை எடுத்துக்கொண்டுட்டு வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டிட்டு நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள், எதிர்கட்சிகள்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. இது உண்மையிலேயே சொல்கிறேன், தாவேகா கவர்மெண்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகும். இன்றைய கூட்டத்தை திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம், தொகுதி மறுவரை குறித்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மூலமாக அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்ட வேண்டியதே இல்லை. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். எதுக்கு? காவேரிக்கும் மேகதாது விஷயத்துக்கும். ஸோ கொஞ்சமாவது அரசியல் புரிதலோடு இந்த விஷயத்தை அணுகுங்க. மக்கள் நலன் சார்ந்து இந்த விஷயத்தை அணுகுங்க தாவேகா கவர்மெண்ட்.